இந்திய குடியரசுத் தலைவரின் ஜுடிஷியல் பவர்ஸ், நீதித்துறை அதிகாரங்கள். அந்த நீதித்துறை அதிகாரங்கள் என்றால் என்ன? இவர் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். எப்படி இவருக்கு ஜுடிஷியல் பவர் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஆம், இவருக்கு ஜுடிஷியல் பவர் இருக்கிறது, நீதித்துறை அதிகாரங்கள் இருக்கிறது. ஒன்றும் இல்லை, நம் மாவட்ட ஆட்சித்தலைவரை எடுத்துக்கொண்டால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய பெயர் அவருக்கு ஒரு தாலுகா வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாருங்கள், அவர் நீதித்துறை நடுவர் என்றும் இவரை குறிப்பிட்டிருப்பார்கள். ஒரு நீதித்துறையை சார்ந்த அலுவலர் என்றும் இவரை குறிப்பிட்டிருப்பார்கள். நிர்வாகம் மட்டுமல்ல, நீதித்துறைக்கும் இவர் தலைவர். அதேபோல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நீதித்துறை தலைவர் என இவர் குறிப்பிட்டிருப்பார்கள். அதேதான் இங்கேயும். இவர் இந்த 3 அதிகாரங்களும், எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஜுடிஷியல் பவர், இது எல்லாமே 3ம் பின்னி பிணைக்கப்பட்ட ஒன்று. இவர் நீதித்துறையின் ஊற்றாக காணப்படுகிறார். இவர்தான் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியையும் அனைத்து மாநிலங்களில் உள்ள உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியையும் மற்ற நீதிபதிகளையும், உச்ச நீதிமன்றத்தின் மற்ற நீதிபதிகளையும், உயர் நீதிமன்றத்தின் மற்ற நீதிபதிகளையும் இவர் நியமிக்கிறார். ஒரு பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றும் போது அந்த சட்டம் the violations of the constitution மீறி இருக்கிறதா, அல்லது ஒரு நீதித்துறைக்கு பங்கம் ஏற்படும் வண்ணம், ஊறு விளைக்கும் வண்ணம் ஏதாவது தகவல்கள் இருக்கிறதா என்பதை பற்றி அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர்களிடமும் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகளிடமும் கலந்து ஆலோசித்து அதன்படி அந்த மசோதாவிற்கு, பாராளுமன்றத்தின் மூலம் கொண்டு வரும் அந்த மசோதாவிற்கு இவர் தன்னுடைய ஒப்புதலை கொடுக்கிறார். இல்லை என்றால் அது மறுபரிசீலனை செய்ய சொல்லி மீண்டும் பாராளுமன்றத்துக்கே அனுப்பிவிடுகிறார். அவ்வாறு பாராளுமன்றத்துக்கு அனுப்பும் போது இந்தந்த திருத்தங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என மென்ஷன்ஸ் குறிப்பிட்டு அனுப்புகிறார். அதே போல் ஒரு 2 மாநிலங்களுக்கு அல்லது மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் ஏதாவது முரண்பாடுகள் நிதித்துறையிலோ அல்லது நிர்வாகத்துறையிலோ நீதித்துறையிலோ ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் அதை, அந்த உறவுகளை, மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய்ந்து இவர்களை கலந்து ஆலோசித்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை அல்லது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுக்கிறார். உச்ச நீதிமன்றத்துக்கும் மன்ற நீதிபதிகளுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு முரண்பாடு இருந்தது என்றால் அந்த முரண்பாட்டில் யார் வென்றார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். உச்ச நீதிமன்றத்து நீதிபதிக்கு அதிக அதிகாரங்கள் இருக்கிறதா அல்லது குடியரசுத் தலைவருக்கு அதிக அதிகாரங்கள் இருக்கிறதா என்றால் குடியரசுத் தலைவருக்கு தான் அதிக அதிகாரங்கள் இருக்கிறதா. அதான் 2 பேர்த்துக்கும் ஒரு கான்ட்ரோவர்சி வருது. ஏதோ ஒரு விஷயம்ல கடைசியில் யாருடைய இது ஜெயிக்கும்னு பார்த்தா குடியரசுத் தலைவர். அதே போல் ஒரு குடிமகனுக்கு நீதித்துறையால் மரண தண்டனை அளிக்கப்படுகிறது அல்லது ஆயுள் தண்டனை அளிக்கப்படுகிறது.
மிக கடுங்காவல் தண்டனை அளிக்கப்படுகிறது என்றால் அந்த தண்டனையை மரண தண்டனையாக ஆயுள் தண்டனையாகவும், மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாகவும் அல்லது மரண தண்டனையை மன்னிக்கும் அளவுக்கும் ஒரு கொடுங்கோல் தண்டனை கொடுத்து வைத்திருந்தால் அதை வேறு தண்டனையாகவும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டி ஒரு குடிமகன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த தண்டனையை குறைக்கவும், மன்னிக்கவும், நிறுத்தி வைக்கவும் அல்லது கருணை அடிப்படையில் அவரை காப்பாற்றக்கூடிய நீதித்துறையில் கொடுத்த தண்டனையை ரத்து செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கிறது. இது போன்று ஒரு இந்திய குடியரசுத் தலைவருக்கு மிக முக்கியமான நீதித்துறையை சார்ந்த அதிகாரங்கள் இவருக்கு இருக்கிறது. This is called as a judicial power of president. Thank you for your watching. எங்களுடைய சேனல் யூடியூப்லேயும் இருக்கும், அட்சயா டிஎன்பிஎஸ்சி அகாடமி. அதை கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே போல் உங்கள் ஃபேஸ்புக்கில் இது போன்ற மிக முக்கியமான கண்டென்ட் உங்களுடைய ஆதரவு கொடுத்து பின்தொடருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிக முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு பரிமாறப்படும். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும். பின்தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.